Hello friends, welcome back to my channel. So நம்ம இன்னைக்கு ரம்ஜான் சீசன் ஸ்பெஷலா மட்டன் லிவர் ஃப்ரை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த ரெசிபிக்கு தேவையான இன்கிரிடியன்ட்ஸ் எல்லாமே வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. ஸோ 1/2 கிலோ மட்டன் லிவரு, அப்புறம் ஒரு 150 கிராம் ஆனியனு, அதுக்கப்புறம் ஒரு 50 கிராம் டொமேட்டோ, கொஞ்சம் ஜிஞ்சர் கார்லிக் சில்லி, அதுக்கப்புறம் கொஞ்சம் கியூமின் சீட்ஸு, கொஞ்சம் பட்டை, அதுக்கப்புறம் மேரினேஷனுக்கு கொஞ்சம் பெப்பர் பவுடரும் மஞ்சள் பவுடரும். ஸோ மஞ்சள் தூள் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூனு, பெப்பர் ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டு நல்லா அந்த மட்டன் லிவரில் மிக்ஸ் பண்ணி ஒரு 15 மினிட்ஸ்லேருந்து 30 மினிட்ஸ் வரைக்கும் நம்ம ஊற வச்சுக்கலாம். நல்லா ஊறிச்சுன்னா நல்லா டேஸ்ட்டாக அந்த காரம் ஃபுல்லாக உள்ளே இறங்கியிருக்கும். ரொம்ப நேரமும் ஊற வைக்கக்கூடாது. ஸோ நல்லா நீங்கள் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு தவாவில் நல்லா குளிர நல்லெண்ணெய் ஊற்றி நல்லா ஹீட் பண்ண விட்டுறணும். நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் அந்த கியூமின் சீட்ஸு, பட்டை இதெல்லாம் போட்டு கொஞ்சம் வதக்கிக்கணும். ஸோ அந்த ஃப்ராக்னன்ஸ் வர ஆரம்பித்ததுக்கப்புறம் நம்ம அந்த சில்லி, கார்லிக், ஜிஞ்சர் எடுத்து வச்சுருக்கிறோம்ல, அது எல்லாமே பார்த்திங்கன்னா 1/2 கிலோ லிவருக்கு 2 டேபிள் ஸ்பூன்லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் போடலாம். சில்லி, கார்லிக் அண்ட் ஜிஞ்சர் நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கணும். அது நல்லா போட்டு அதையும் நல்லா வதக்கிக்கிட்டு, அது நல்லா வதங்கினதுக்கப்புறம் கருக விட்டுறக்கூடாது. நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஆனியன் சேர்த்து ஆனியனை நல்லா பொன்னிறமாக நம்ம வதக்கணும். ஆனியன் எந்த அளவுக்கு கேரமலைஸ் ஆகி வதங்குதோ அந்தளவுக்கு அந்த ரெசிபி டேஸ்ட்டாக வரும். கருவேப்பிலையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலையை முதல்லே போடக்கூடாது. இந்த இஞ்சி பூண்டுலாம் வதங்கினதுக்கப்புறம் போட்டிங்கன்னா கொஞ்சம் அது கருகாமல் நல்லா கடைசி வரைக்கும் அந்த பதத்தில் இருக்கும். ஸோ இப்போ ஆனியன் போட்டாச்சு. ஆனியன் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணணும். எப்பயும் சொல்கிறேன், எல்லா நான்வெஜ் ஸ்டார்டர்ஸ்லேயும் ஆனியன் எந்த அளவுக்கு கேரமலைஸ் ஆகிற அளவுக்கு நீங்கள் வறுக்குறீங்களோ அந்தளவுக்கு அந்த ரெசிபி டேஸ்ட்டாக வரும். கருக மட்டும் விட்டுறக்கூடாது. அதுக்கு முன்னாடி அந்த பதத்தை பார்த்துக்கணும். ரொம்ப கருகிடக்கூடாது. உப்பை ஆட் பண்ணிக்கலாம் லைட்டாக. ஸோ இந்த வெங்காயம் ஸ்பீடாக குக் ஆகிரும். அதிகமாக ஆட் பண்ண தேவையில்லை. ஏன்னா நம்ம லிவர் போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் இது பண்ணுவோம். ஸோ வெங்காயம் நல்லா கேரமலைஸ் ஆகி வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சோண்டு தக்காளி நிறைய போட்டுறக்கூடாது. பேருக்கு கொஞ்சோண்டு தக்காளி போட்டு அதை நல்லா வதக்கிக்கணும். ஒரு சின்ன தக்காளி எடுத்துக்கிட்டால் கூட போதும். அதை நல்லா சாப் பண்ணி போட்டு அதை நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற மட்டன் லிவரை உள்ளே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த சேம் ப்ராசஸ் தான் சிக்கன் லிவருக்கும். நான் சிக்கன் லிவர் சாப்பிட மாட்டேன், நிறைய பேர் சாப்பிட்றாங்க. ஸோ அதே மாதிரி அதையும் இதில் ட்ரை பண்ணிங்கன்னா நல்ல டேஸ்ட்டாக வரும். ஸோ மட்டன் லிவரில் பார்த்திங்கன்னா நல்லா சத்து இருக்குது. ப்ரெக்னென்சி டைமில் இது சாப்பிட்டா ரொம்ப நல்லது. நிறைய பேர் கொடுப்பாங்க. அதே மாதிரி சின்ன குழந்தைங்களுக்கு நிறைய கொடுப்பாங்க ரத்தம் ஊறுறதுக்காக. ஸோ காரத்துக்காக கொஞ்சோண்டு மிளகாய் பொடியும் கொஞ்சோண்டு தனியா பொடியும் போட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி வேக விட்டு வற்ற விட்டாச்சுன்னா அந்த ரெசிபி ரெடி ஆகிரும். இது ரொம்ப சிம்பிள் தான் ஈரல் ரெசிபி செய்கிறது. மசாலாவும் ஜாஸ்தியாகக்கூடாது, தண்ணியும் ஜாஸ்தியாகக்கூடாது, உப்பும் ஜாஸ்தியாகக்கூடாது. எல்லாமே கரெக்டாக லெவலாக கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ வெந்நீர் ஊற்றி கொதிக்க வைக்கிறது நல்லது. சாதாரண தண்ணி ஊற்றினீங்கன்னா திரும்ப அது ஹீட் ஆகிறதுக்கு லேட் ஆயிரும். ஸோ சைடில் ஹாட் வாட்டர் ரெடி பண்ணி வச்சுட்டு அதை நீங்கள் ஒரு 1 கப்லேருந்து 3 கப் வரைக்கும் நீங்கள் ஆட் பண்ணலாம். எவ்வளோத்துக்கு எவ்வளோ வற்ற விடுறீங்களோ அவ்வளோத்துக்கு எவ்வளோ அந்த லிவர் நல்லா வெந்து டேஸ்ட்டாக வரும். லெமன் நீங்கள் குக்கிங் ப்ராசஸில் யூஸ் பண்ணக்கூடாது. மட்டன் லிவரை பொறுத்த வரைக்கும் முடித்ததுக்கப்புறம் நீங்கள் பிழிஞ்சு விட்டு சாப்பிட்டுக்கலாம். ஆனால் குக் பண்ணும்போது லெமன் யூஸே பண்ணக்கூடாது. ஸோ இதை மூடி வச்சு ஒரு 10 மினிட்ஸ் நீங்கள் நல்லா தண்ணி வற்ற விட்டுட்டிங்கன்னா நல்லா குக் ஆயிரும், வெந்துடும். அதுக்கப்புறம் நல்லா ட்ரை பண்ணுற அளவுக்கு அதை வரட்டணும். ஸோ இதில் ஒரு டிப் என்னென்னா, நிறைய யூடியூப் வீடியோஸில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி வதக்கிட்டு அப்படி விட்டுருவாங்க. ஆனால் வதங்கினதுக்கப்புறம் நல்லெண்ணெய் நிறைய ஊற்றி திரும்ப அதை வதக்கி மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் அதை சுண்டை விட்டு சாப்பிட்டிங்கன்னா மட்டன் சுக்கா மாதிரி இருக்கும். இது ஒரு டிப்பு, மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் டைம் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். ஸோ நீங்கள் இன்னும் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களோட மற்ற வீடியோஸ்லாம் பார்த்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த ரம்ஜான் ஸ்பெஷலில் இஃப்தார் பாக்ஸு, அப்புறம் இஃப்தார் கேக், இந்த மாதிரி ரெசிபீஸ்லாம் போட்டிருக்கேன். மேலே கார்டில் வரும் பாருங்கள், அதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் அந்த வீடியோஸ் பார்க்கலாம். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இதை ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல். அப்புறம் ஃபைனல் டச்சுக்கு கொஞ்சோண்டு ஜீரக பொடியும் கொஞ்சோண்டு பெப்பர் பொடியும் போட்டு மிக்ஸ் பண்ணி இறக்கிட்டிங்கன்னா ஒரு சுவையான
மட்டன் ஈரல் ஃப்ரை வந்து ரெடி ஆகிடுச்சு. கார்னிஷிங்க்கு வந்து மல்லித்தலை கொஞ்சோண்டு போட்டுக்கலாம், அதிகமாகவும் போடக்கூடாது. ஸோ மல்லித்தலை வந்து ஜஸ்ட் கார்னிஷிங்க்கு மட்டும்தான். அது அதிகமாக போட்டிங்கன்னா டேஸ்ட்டை மாற்றிடும், அந்த ஃப்ரையோட டேஸ்ட்டை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மட்டன் ரெசிபி வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இது ஒரு கோட் லிவர், மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பை.